உத்தரவின்படியும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட மற்றும் தாலுகா அளவில் உள்ள நீதிமன்றங்கள் முதல் உயர் நீதிமன்றம் வரை உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுக்கள் சார்பில் தேசிய மக்கள் நீதிமன்றம் வருகின்ற 14/9/2024 அன்று நடைபெற உள்ளது. அன்றைய தினம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சமரச தீர்வு காணக்கூடிய குற்றவியல் வழக்குகள், மாற்றுமுறை ஆவணம் சட்டப்பிரிவு 138 கீழான காசோலை சம்பந்தமான வழக்குகள், வங்கி கடன் வசூல் வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து, அரசு போக்குவரத்து மற்றும் காப்பீட்டு நிறுவன வழக்குகள், தொழிலாளர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் இவற்றில் சுமூக தீர்வு காண முடிந்த வழக்குகள் மட்டும், மனவாழ்க்கை பிரச்சனை தொடர்பான வழக்குகள், நில ஆர்ஜித வழக்குகள், ஊதியம், படிகள் மற்றும் பணி ஓய்வு கால பலன்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வருவாய்த்துறை வழக்குகள், உரிமையியல் வழக்குகள், சொத்துரிமை மற்றும் நுகர்வோர் நீதிமன்ற வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. நீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும் முன்னர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ், காசோலை சம்பந்தமான பிரச்சனைகள், வங்கி கடன் வசூல் பிரச்சனைகள், மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமூக தீர்வு காணப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் தீர்த்து வைக்கப்படுகின்ற வழக்குகள் அந்த அமைப்புகளிலேயே முற்று பெற்று விடுகின்றன. சிவில் வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ள நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெறும் வாய்ப்பு உள்ளது. வழக்குகளில் தீர்வு கண்டவுடன் அதற்கான தீர்வு நகல் உடனே வழங்கப்படும். மேற்படி தீர்வுகளை எதிர்த்து மேல்முறையீடு என்பது இல்லை. மனமொருமித்து ஏற்படுகின்ற இந்த தீர்வுகளை பொறுத்தவரை இரு தரப்பில் எவருக்கும் வெற்றி தோல்வி என்பதில்லை. இத்தீர்வானது ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற தீர்ப்பாணைக்கு ஒப்பாகும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காளர்களுக்கு செலவின்றி விரைவாக நீதி கிடைக்க வழிவகை செய்யப்படும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றையும் மக்கள் நீதிமன்றம் வாயிலாக விசாரித்து நிரந்தர தீர்வு காணப்படும். எனவே பொதுமக்களும் வழக்காளிகளும் வருகின்ற 14/9/2024 அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெற உள்ள தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் அணைக்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 30/7/2024 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான முனைவர் திருமதி ஆர் லதா தலைமை வகித்து பேசுகையில், குடிமக்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கருவறையிலிருந்து கல்லறைக்கு பிறகும் சட்ட பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களாக தங்களை பதிவு செய்து கொள்வதால் சட்ட பாதுகாப்பும் கண் கண்ணாடி வழங்குதல் போன்ற நல திட்டங்களும் பாதுகாப்பான பணி சூழலும் கிடைக்க பெறுகின்றன. மேலும் கல்வி மட்டுமே நமக்கான சமூக பாதுகாப்பை தரக்கூடியது என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் வட்ட சட்டப்பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திரு மாசிராமணி, பஞ்சாயத்து தலைவர் திருமதி தேவிகா, இளையராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்ட சட்டப்பணிகள் குழுவின் சார்பில் உலக மனித கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கடந்த 30/7/2024 அன்று அரசடி வண்டல் கிராமத்தில் உள்ள சேர்மத்தாய் வாசன் உயர்நிலை பள்ளியில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திரு பிரபு கலந்து கொண்டு அடிப்படை சட்டங்கள், சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து விளக்கி பேசினார். மனித கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் பண்ருட்டி வட்டம் அங்குச்செட்டி பாளையத்தில் உள்ள செங்கல் சூளையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் கடந்த 30/7/2024 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு அன்வர் சதாக் தலைமை வகித்து பேசுகையில், செங்கல் சூளையில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான வீடு, மருத்துவ வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையாக செய்து கொடுக்க வேண்டும் என்றும், செங்கல் சூளை தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்தக்கூடாது என்றும், அதேபோல் குழந்தை தொழிலாளர்களை பணியில் அமர்த்தக்கூடாது, இதை மீறி செயல்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்.
மனித கடத்தல் என்பது முன் பணம் கொடுத்து வேலை வாங்குவது மட்டுமல்ல, பாலியல் ரீதியான தொழில்களுக்கு கடத்துவதும் ஆகும். செங்கல் சூளைகளில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு PF பிடித்தம் செய்து சட்டப்படியான உடன்படிக்கையின் மூலம் அவர்களை பணியில் அமர்த்தி சரியான வகையில் அவர்களுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்றும், முன் பணமாக குறைந்த பணம் கொடுத்து அதிகமான வேலை வாங்குவது குற்றம் என்றும் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் மூலம் ஒருங்கிணைந்த சேவை குழு என்னும் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது அடிக்கடி இது போன்ற இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு அதில் யாரேனும் தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசினார். மேலும் பண்ருட்டி பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் புறக்காவல் நிலையத்தில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த சேவை குழுவின் அவசர உதவி எண்களின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. இம்முகாமில் பண்ருட்டி காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பழனி, கடலூர் மாவட்ட தொழில்துறை மற்றும் பாதுகாப்பு துணை இயக்குனர் திரு மகேஸ்வரன், பண்ருட்டி வட்டாட்சியர் திரு ஆனந்த், கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் திருமதி ராதிகா, கடலூர் தொழிலாளர் நலத்துறையின் துணை ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பட்டியல் வழக்கறிஞர் திரு விமல்ராஜ், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் 5 மூக்கு பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு, சைபர் குற்றம், போக்குவரத்து விதிகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் கடந்த 30/7/2024 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வட்ட சட்ட பணிகள் குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு சக்திவேல் தலைமை வகித்து போதைப் பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும், வாகன விபத்து, செல்போன்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் ஏற்படும் ஆபத்துகள் பற்றியும் விளக்கி பேசினார். மாவட்ட உரிமையியல் நீதிபதி திருமதி மதிவதனி வணங்காமுடி பேசுகையில், சைபர் கிரைம் குற்றங்கள் தற்போது பெருமளவில் பெருகி வருகிறது. அதிலிருந்து விடுபட மாணவர்கள் செல்போன்களில் தேவையற்ற செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என பேசினார். பின்னர் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி உமாமகேஸ்வரி பேசுகையில், பள்ளி மாணவர்கள் நன்றாக படித்து கல்லூரியில் மென்மேலும் படித்து நல்ல முறையில் வேலைக்கு செல்ல வேண்டும் என பேசினார். பின்பு போக்குவரத்து ஆய்வாளர் திருமதி சஜினி பேசுகையில், போக்குவரத்து விதிகள் பற்றியும் விபத்து மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் எடுத்துரைத்தார். காவல்துறை உதவி ஆய்வாளர் திரு முத்துராமலிங்க சுவாமி பேசுகையில், போதைப் பொருள் பயன்படுத்தினால் பெருகி வரும் மோசமான குற்றங்கள் சமுதாயத்தையே அழித்துவிடும். ஆகவே மாணவர்கள் நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பேசினார். இம்முகாமில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் முதன்மை மாவட்ட நீதிபதியுமான திரு அப்துல் காதர் அறிவுறுத்தலின்படி பந்தலூர் வட்டம் சேரம்பாடி பகுதியில் உள்ள சோழடி கிராமத்தில் வசிக்கும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 40 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் ஆகியவைகளை உதகை நகராட்சி மற்றும் அப்துல் கலாம் அறக்கட்டளையுடன் இணைந்து மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு செந்தில்குமார் வழங்கினார். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். சட்ட தகவல்கள். இன்றைய சட்ட தகவல் நிகழ்ச்சியில் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் என்றால் என்ன, குழந்தை திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு என்ன தண்டனை, குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு என்ன தண்டனை, திருமணம் செய்யும் ஆண் மற்றும் பெண்ணிற்கு திருமண வயது எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போன்ற தகவல்களை பார்ப்போம். குழந்தை திருமண தடை சட்டம் 1929ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே இயற்றப்பட்டது. இருப்பினும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடுக்கு எதிரான எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாது என அப்போதைய இங்கிலாந்து அரசு உத்தரவிட்டதன் காரணமாக அந்த சட்டம் செயல்பாட்டிற்கு வரவில்லை. அதன்பின் 1978இல் குழந்தை திருமண தடை சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதன்படி குழந்தை திருமணம் செய்து வைப்பவர்களுக்கு 15 நாள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வந்தது. குற்றம் புரிவோருக்கு 15 நாள் என்பது பெரிய தண்டனையாக இல்லை என்பதால் குற்றம் செய்வோரின் எண்ணிக்கையும் குறையவில்லை. இதனால் இந்த சட்டத்தில் மீண்டும் 2006இல் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி குழந்தை என்பது ஒரு ஆணாக இருப்பின் 21 வயது முடிவடையாதவராகவும், ஒரு பெண்ணாக இருப்பின் 18 வயது முடிவடையாதவராகவும் உள்ள ஒரு நபர் என்று பொருள்படும். இந்த சட்டத்தின்படி
குழந்தை திருமணம் என்பது எந்த ஒரு திருமணத்திற்கு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தரப்பினர்கள் இருவரில் ஒருவர் குழந்தையாக இருக்கிறாரோ அந்த ஒரு திருமணம் என்று பொருள்படும். ஒப்பந்தம் செய்து கொள்ளும் தரப்பினர்கள் என்பது ஒரு திருமணத்தை பொறுத்தவரை அதன் மூலமாக எவருடைய திருமணம் நடத்தி வைக்கப்பட உள்ளதோ அந்த தரப்பினர்களில் ஒருவர் என்று பொருள்படும். உரிமை வயதடையாதவர் என்பது எந்த ஒரு நபர் உரிமை வயதடைந்தவர் சட்டம் 1875 வகைகளின்படி அவருடைய உரிமை வயது அடைந்திராதவராக கொல்லப்பட வேண்டியுள்ளாரோ அந்த ஒரு நபர் என்று பொருள்படும். எந்த வயதில் திருமணம் செய்து கொண்டால் குழந்தை திருமணம் என்று கருதப்படுகிறது? 18 வயதுக்கு குறைவாக உள்ள ஒரு பெண்ணும் 21 வயதுக்கு குறைவாக உள்ள ஒரு ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அது குழந்தை திருமணம் என கருதப்படுகிறது. இந்த சட்டம் ஏற்பட்ட பிறகோ அல்லது அதற்கு முன்போ ஏற்பட்ட குழந்தை திருமணங்கள் திருமணத்தின் போது குழந்தையாக இருந்த நபர்களின் விருப்பத்தின் பொறுத்து தவிர்த்தல் வாய்டபிள் நிலையாக இருத்தல் வேண்டும். விளம்பகையாக திருமணத்தின் போது குழந்தையாக இருந்த ஒரு நபர் மட்டுமே திருமணத்தை செல்லா நிலையாக்கும் மனுவை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியும். மனுவை தாக்கல் செய்யும் நேரத்தில் மனுதாரர் இளவராக இருந்தால் மனுவை தன்னுடைய காப்பாளர் மூலமாகவோ அல்லது அடுத்த நண்பர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் மூலமாகவோ குழந்தை திருமண தடுப்பு அலுவலருடன் சென்று தாக்கல் செய்ய வேண்டும். குழந்தை இளவலிருந்து மேஜர் ஆனதிலிருந்து 2 வருடங்களுக்குள் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். மனுவை தீர்மானித்து உத்தரவிடும் சமயத்தில் மாவட்ட நீதிமன்றம் திருமணத்தின் இரு தரப்பினர்களையும் அவர்களது பெற்றோர் அல்லது காப்பாளர்களையும் திருமண நிகழ்வின் போது மறு தரப்பினரிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம், விலை மதிப்புள்ள பொருட்கள், அணிகலன்கள், பிற பரிசு பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை அதன் மதிப்பிற்கு ஏற்ப மறு தரப்பினரிடம் பெற்றோர் அல்லது காப்பாளரிடமோ திருப்பி தருவாறு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பினர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆஜராகி ஏன் அவ்வாறான உத்தரவை பிறப்பிக்க கூடாது என அறிவிப்பு அனுப்பியிருந்தால் மட்டுமே அவ்வாறான உத்தரவை மாவட்ட நீதிமன்றம் பிறப்பிக்க இயலும். பிரிவு 3 படி வழங்கப்பட்ட உத்தரவில் மாவட்ட நீதிமன்றம் இளவரை திருமணம் செய்து கொண்ட நபர் அந்த குழந்தைக்கு மறுமணம் செய்து கொள்ளும் வரை ஜீவனாம்சம் வழங்குமாறு உத்தரவிடலாம். திருமணம் செய்து கொண்ட ஆண் நபர் இளவராக இருந்தால் அவரது பெற்றோரோ அல்லது காப்பாளரோ ஜீவனாம்சம் வழங்குமாறு உத்தரவிடலாம். வழங்கப்பட வேண்டிய ஜீவனாம்சம் தொகையானது குழந்தைக்கான தேவைகள், திருமணத்திற்கு முன்பாக குழந்தை அனுபவித்த வசதிகள், ஜீவனாம்சம் அளிப்பவரின் பொருளாதார நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். மறுமணம் செய்யும் வரை அந்த குழந்தை தங்குவதற்கு அதிகாரம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு உண்டு. குழந்தை திருமணத்தின் மூலமாக குழந்தை பிறந்திருந்தால் மாவட்ட நீதிமன்றம் அந்த குழந்தையின் நலனை பொறுத்து உரிய ஆணை வழங்க வேண்டும். இந்த பிரிவின்படி வழங்கும் ஆணையானது குழந்தையின் நலனை சார்ந்தே இருக்க வேண்டும். தேவைப்படும் சமயத்தில் திருமணம் ஆன நபர்களிடமோ அல்லது அவர்களின் காப்பாளரிடமோ குழந்தையை பராமரிக்க தொகையை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சட்டத்தின்படி குழந்தை திருமணம் மூலமாக இந்த சட்டம் ஏற்படுவதற்கு முன்போ அல்லது பின்போ பிறந்த குழந்தைகள் அனைத்தும் சட்டத்திற்கு உட்பட்டதாகவே குழந்தைகளாக கருதப்படுவார்கள். லெஜிட்டிமேட் சைல்ட். 2006 குழந்தை திருமண தடை சட்டத்தின் பிரிவுகள் 9, 10, 11 ஆகியவற்றில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதில் திருமணம் நடத்தி வைப்பவர்கள் மட்டுமின்றி உறவினர்கள், திருமண நிகழ்ச்சியை பார்த்து தடுக்க முயற்சிக்காதவர்கள் என அனைவருக்கும் தண்டனைகள் வழங்கப்படும். இந்த சட்டத்தின் கீழ் பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்ய இயலாது. குழந்தை திருமணம் நடைபெறுவதாக தகவல் கிடைத்தாலே காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு குற்றவியல் நடுவர்கள் உத்தரவிடலாம். மேலும் குழந்தை திருமணம் குறித்து தகவலோ புகாரோ வழங்கப்பட்டால் போலீசார் தாமதமின்றி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் ஆட்சியர், வட்டாட்சியர்களுக்கும் போலீசார் உதவியுடன் குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்த அதிகாரம் உள்ளது. திருமணத்தை தடுத்து நிறுத்திய பின் அந்த பெண் குழந்தையை எங்கே தங்க வைத்து பராமரிப்பது என்பதை குற்றவியல் நடுவர்கள் முடிவு செய்ய வேண்டும். குழந்தை திருமண தடை சட்டம் 2006 படி என்ன தண்டனைகள் வழங்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்வோம். இந்த சட்டம் இந்தியா முழுவதும் நடைபெறும் குழந்தை திருமணத்திற்கு பொருந்தும். இந்த சட்டத்தின்படி 21 வயது நிறைந்த ஆண் 18 வயது குறைவான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால்
சட்டப்படி அந்த ஆண் தண்டிக்கப்படுவார். அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படும் என்றால் 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் வரை அபராதம் வழங்கப்படும். மேலும் இந்த குழந்தை திருமணத்தை செய்து வைக்கும் நபர்களுக்கும் இந்த தண்டனை வழங்கப்படுகிறது. நம் கண்ணுக்கு முன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை திருமணம் நடக்கிறது என்றாலோ அல்லது குழந்தை திருமணம் நடத்தி வைக்க ஏதேனும் ஏற்பாடுகள் நடக்கிறது என்றால் உடனடியாக அதனை யார் வேண்டுமானாலும் காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கலாம் அல்லது 1098 ஹெல்ப்லைன் எண்ணினை பயன்படுத்தி தொலைபேசி மூலமாகவும் தங்களது புகாரை தெரிவிக்கலாம். குழந்தை தொழிலாளர் ஒழிப்புமுறை மற்றும் சீர்திருத்த சட்டம் 2016 பற்றி விரிவாக காண்போம். இச்சட்டம் இந்தியா முழுவதும் பொருந்தும். இச்சட்டம் 1986 இயற்றப்பட்டு 2016 திருத்தம் செய்யப்பட்டது. இச்சட்டத்தின்படி 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை எவ்வித தொழிலிலும் ஈடுபடுத்தக்கூடாது என்று வளர் இளம் பருவத்தில் இருந்து 14 முதல் 18 வயதுள்ள குழந்தைகள் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுவதை தடை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட சட்டமாகும். இச்சட்டத்தின்படி குழந்தை என்றால் 14 வயது அல்லது கட்டாய கல்வி சட்டம் 2009 படி வரையறுக்கப்பட்ட வயதை உடையவராக இருத்தல் வேண்டும். எப்படி பார்த்தாலும் அவர்கள் 15 வயதிற்கு குறைவானவர்களாக இருக்கக்கூடாது. வளர் இளம் பருவத்தினர் என்றால் 14 வயது முடிந்து 18 வயது முடியாதவர்களாக இருக்க வேண்டும். மேற்படி சட்டத்தின்படி குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் கீழ்கண்டவர்களுக்கு பொருந்தாது. குடும்பத்தினருடன் சேர்ந்து உழைக்கும் குழந்தை தொழிலாளர்கள், தொலைக்காட்சி தொடர்கள், பிற வகை பொழுதுபோக்குகள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள், ஒளி பொழுதுபோக்கு தொழில்களில் ஈடுபடும் குழந்தைகளுக்கு இத்தகைய நிபந்தனைகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது. ஆனால் மேற்படி குழந்தைகளும் கல்வி நேரத்தில் வேலை செய்யக்கூடாது என்றும், ஆபத்தான வேலைகள் செய்யக்கூடாது எனவும், சர்க்கஸில் பணிபுரியக்கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தை தொழிலாளர் வளர் இளம் பருவ தொழிலாளர் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி ஷெட்யூல் கீழ்கண்ட தொழில்களை வளர் இளம் பருவத்தினரை ஈடுபடுத்தக்கூடாது என வரையறுக்கப்பட்டுள்ளது. 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை 18 வகையான தொழில்கள், 65 வகையான உற்பத்தி முறைகளில் ஆகியவற்றில் ஈடுபடுவதை முழுமையாக தடை செய்துள்ளது. 1948 ஆண்டில் தொழிற்சாலை சட்டங்களில் குறிப்பிட்டுள்ள சுரங்கம், வெடிப்பொருள், பீடி சுற்றுதல் போன்ற ஆபத்தான பிற தொழில்களில் ஈடுபடுவதை இச்சட்டம் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. பகுதி 1 குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்தக்கூடாது. ஆபத்தான பணிகளில் உற்பத்தி வழிமுறைகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன. பூமிக்கு அடியில் நடக்கும் வேலைகள், நீருக்கு அடியில் செய்யப்படும் வேலைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட, இரும்பு சம்பந்தம் இல்லாத உலக தொழில்கள், வேதி தொழிற்சாலைகள், ஆற்றலை உற்பத்தி செய்யும் தொழிலகங்கள், சிமெண்ட், ரப்பர், பெட்ரோலியம், உர தொழிற்சாலைகள், மருந்து உற்பத்தி நிலையங்கள், காகிதக்கூழ், பெட்ரோகெமிக்கல், மின்முலாம் பூசுதல், தோல் பதப்படுத்துதல், கண்ணாடி மற்றும் பீங்கான் தொழில் ஆகியவை இப்பட்டியலில் அடங்கியுள்ளன. குழந்தையின் வேலை மற்றும் வரைக்கட்டுகளை முறைப்படுத்துதல். மேற்படி சட்டத்தின்படி ஒவ்வொரு நாளும் வேலைக்கான கால அளவானது 3 மணிக்குள் மேற்படாதவாறு குறிக்கப்படுதல் வேண்டும். எந்த குழந்தையும் குறைந்தது 1 மணியாவது ஓய்வுக்கான இடைவேளையை பெறும் முன்பு 3 மணிகளுக்கு மேல் வேலை செய்தல் ஆகாது. ஒரு குழந்தையின் வேலைக்கால அளவானது ஓய்விற்கான இடைவேளையையும் சேர்த்து 6 மணிக்கு மேலாக நீட்டித்து இருத்தல் ஆகாது. குழந்தை எதுவும் இரவு 7 மணிக்கும் காலை 8 மணிக்கும் இடையே வேலை செய்ய அனுமதிக்க கூடாது. வாரத்தில் 1 நாள் முழு விடுமுறை அளிக்க வேண்டும். குழந்தையை வேலைக்கு வைக்கும் உரிமையாளர் அக்குழந்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் ரிஜிஸ்டரில் பதிவு செய்ய வேண்டும். எந்த ஆய்வாளரின் உள்ளாட்சி வரம்புக்குள் நிறுவனம் அமைந்துள்ளதோ அந்த ஆய்வாளருக்கு குழந்தை பற்றிய விவரங்களை அனுப்பி வைக்க வேண்டும். தண்டனைகள். குழந்தை தொழிலாளர் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டம் 1986 கடுமையான தண்டனைகளை வழங்குகிறது. பிரிவு 3 அல்லது 3A இன் கீழ் இழைக்கப்படும் குற்றங்களுக்கு பணி வழங்குவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 6 மாதத்திற்கு குறையாமலும் 2 ஆண்டுகள் வரையிலும் சிறை தண்டனை வழங்க வகை செய்கிறது. 25,000 முதல் 50,000 வரை அபராதமோ அல்லது அபராதம் சிறை தண்டனை இரண்டுமே தரப்படலாம். மீண்டும் மீண்டும் குற்றமிழைக்கும் பணி வழங்குவோர் 1 ஆண்டுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெற வேண்டி இருக்கும்.
பெற்றோரோ பாதுகாவலரோ தங்கள் குழந்தைகளை பிரிவு 3 அல்லது 3A முரணாக பணிபுரிய அனுமதித்தால் முதல் குற்றத்திற்கு தண்டனை கிடையாது. ஆனால் மறுபடியும் அதே குற்றம் இழைக்கப்பட்டால் அவர்களுக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்று CALPR சட்டம் தெரிவிக்கிறது. நேயர்களே, சட்டம் சம்பந்தமான கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர், தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. இந்நிகழ்ச்சிகளை யூடியூபில் பார்க்க DD தமிழ் நீதிமன்ற செய்திகள் என்ற பக்கத்தில் பார்க்கலாம். மேலும் சட்ட உதவிக்கு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உதவி எண் 15100 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இத்துடன் சட்ட தகவல்கள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.